அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பஜ்ஜி மாவு வைத்து வெங்காய பகோடா செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பஜ்ஜி செய்ய தெரியும். இது கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், அப்பள சோடாப்பு, சால்ட், உப்பு, நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம பஜ்ஜி செய்யலாம், வெங்காய பகோடா செய்யலாம். இப்போ நான் ரெடிமேட் பஜ்ஜி மாவில் தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் எதுவுமே சேர்க்கல, மாவு மட்டும் சேர்த்தா போதும். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கல. பச்சை மிளகா, மல்லிலாம் சேர்த்துக்கலாம். இது வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தெளித்து விட்டு நம்ம பிசையணும். ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்குன்னு பிசைஞ்சு விட்டு இதை ஒரு பக்கம் வைத்துட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா ஹீட்டு வந்ததும் இதை பொரித்து எடுக்க போகிறோம். சமையல் கலைங்கிறது ஒரு அற்புதமான கலை. நான் ஒன்று சமையல் செய்யும் போது இது சேர்த்தா இந்த டேஸ்ட்டு கிடைக்குமா, இது சேர்த்தாக்கா இந்த டேஸ்ட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப நான் யோசனை பண்ணி நான் செய்வேன். சில நேரம் எல்லாருக்குமே சொதப்பத்தான் செய்யும். அது அதுக்காக நம்ம சமையலை விட்டுற முடியாது. நம்ம ஒன்று பார்த்து செய்யும் போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. கண் பார்த்தா கை செய்ய வேண்டியது தான். நமக்கு சமையல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே சமையல் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ நிறைய நம்ம ரெசிபியை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். சூப்பராக நம்ம பகோடாவை போட்டு பொரித்து ஹையாக வச்சிடாதீங்க, அடுப்பை மீடியமாக வைங்க. உள்ளே மாவாக இருக்கும், அதனால மீடியமாக வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு சூப்பராக இதே மாதிரி நம்ம பகோடா பொரித்து எடுக்கணும். அடுத்த பகோடாவையும் நம்ம போட்டுடுவோம். அனைவரும் எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாருக்கெல்லாம் சமையல் ரொம்ப பிடித்து செய்வாங்கன்னாக்கா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து பக்குவமாக செய்வாங்க. அனைவருமே நம்ம இது எனக்கு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு வேலையை நம்ம ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம செய்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அடுத்த பகோடாவையும் நம்ம எடுத்துட்டு டீ காஃபியோடு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸோட அருமையாக ரெடி ஆகிடுச்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.